ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 6ஆம் தேதி நடக்கிற பல்லாவர சந்தைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் விற்கிற இடத்துக்கு தான் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விலை ஒரு 150 ரூபா கிட்ட போட்டுட்ருந்தாங்க. சரி, டிஷர்ட் குவாலிட்டிலாம் 150 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சரி கிட்ட போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 150 ரூபாய்க்கு ஒர்த்து மாதிரி தாங்க தெரிஞ்சுது. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசு மாதிரியே இருந்துச்சு. அவர் ஸ்டூடியோ குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்து நான் விற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். நானும் குவாலிட்டிலாம் எடுத்து செக் பண்ணி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். குவாலிட்டி வைஸ் குறை இல்லாமல் தான் இருக்குது. 150க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 150க்கு ஒர்த்து தான். இது ஷாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இன்றைக்கி யாராவது அந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் போன இடம் பார்த்திங்கன்னா இந்த ஜாரு விற்கிற இடத்துக்கு தான் போனோம். இந்த ஜாரு ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுத்து போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் இருந்தது. இந்த ஜாரு பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபாலேருந்து ஒரு 300 வரைக்கும் தான் இருக்குது ப்ரைஸ் இங்கே. ஸோ இந்த ஜார் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னா சால்ட்டு, அப்புறம் நம்ம புளி, அதுக்கப்புறம் ஊறுகாய் போடுறதுக்கெலாம் இந்த ஜார் நல்லா யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ரேட்டு பார்த்தாலே ஒரு 120லேருந்து 300 வரைக்கும் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. 300 பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய ஜாராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு 400 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்டியல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா 150 ரூபா ரேஞ்சில் இருக்குது பிகி பேங்க்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த இடிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாலேருந்து ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க. அதுவும் சின்ன இடிக்கல் தான். பெருசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 500 கிட்ட வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்ட அந்த பல்லாவரம் பிரிட்ஜு இறங்கினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இவங்களோட கடையும் இருக்குது. அவங்க கடை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பையா கடை இருந்துச்சு. அங்கே சேரோட ரேட்லாம் கேட்டோடனே எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆன மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு ரீசனபிளாக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. ரேட்டு கேட்கும்போது 2 சேர் 1800 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கார்னரில் இருக்க சேரு மட்டும் 1200 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த டீ பாய் பார்த்திங்கன்னா 550 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த துணி போடுற டப்பு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த சாயிர சேர் மட்டும் 1800 சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியோட ரேட்டு 2 குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5500 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. குட்டிக்கு மட்டும் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. பெரிய ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா கிட்டே கிடையாது. ஸோ சின்ன ஆடு தான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டெபிலைசரு அயன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ எங்கேயோ வீடு ஷிஃப்டாக இருக்காங்க. ஸோ தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவங்க விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டெபிலைசர்லாம் ரேட்டு கேட்கும்போது ஒரு ஸ்டெபிலைசர் 600 ஒரு ஸ்டெபிலைசர் 400 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சிங்கிள் பூஸ்டர் ஒன்று, டபுள் பூஸ்டர் ஒன்று இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ ரேட்டு கேட்கும்போது அதான் 600 to 400 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பல்லாவரம் சைடு யாராவது இருந்து இப்போ போனீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசரை பேசி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைக்கிளோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹெர்குலஸ் இது கடையில் வாங்க போனீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 7000 கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வெறும் 1500 தான். நம்ம செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 800 ஒரு 1000 செலவு பண்ணிங்கன்னா அந்த வண்டி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிம்பெக்ஸோட ட்ரிகரு பார்த்துட்டு இருந்தேன். இது கேமராவுக்கு யூஸ் பண்ணுறது. இது மவுண்ட் ரோடெலாம் போனீங்க ஒரு 1500 ஒரு 2000 கிட்ட இந்த ட்ரிகர் சொல்லுவாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க 2 செட்டு. சரி நானும் வாங்கலான்னு பார்த்தேன். சரி எப்போவுமே நான் வீடியோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வாங்கிட்டு போவோம், இல்லைனா அது தூக்கிட்டு போக முடியாதுன்னு வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்குள்ளே யாரோ வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரெஷன் தாங்க திருப்பி பார்த்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா போன வாரம் சொன்ன அதே ரேட்டு தான். 6000 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னும் போகாமல் இருக்குது. நான் போன வாரம் சொன்னது தான். போன வாரம் எதெல்லாம் சேல்ஸ் ஆகலையோ அது இந்த வாரம் நிற்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் வீடியோவில். அதே மாதிரி கம்ப்ரெசர் எடுத்துகிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோனியோட ஹோம் தேட்டர் பார்த்துட்டு இருந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 2500 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹோம் தேட்டர்லாம் 2500 ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான் 2500. ஆனால் 5 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபரு, அதோட ஆம்ப் இருந்தால் மட்டும்தான் 2500 ஒர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கும் இந்த ஆம்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2500 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 2500 ஒர்த்து இல்லை. ஒரு 1500 கேட்டு வாங்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்பி பார்த்துட்டு இருந்தேன். பாக்கெட் பிஎஸ்பி இது ஒரிஜினல் தான். அந்த பக்கத்தில் ஒயிட் கலர் இருக்கிறது கண்டிப்பாக அது டூப்ளிகேட்டு. ஆனால் இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா இது ஒரிஜினலு.
இது பேட்ரி எதுவுமே பின்னாடி பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாஜிடெக் ஹோம் தேட்டர் பார்த்துட்டு இருந்தோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சப்வூஃபர்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. யாருக்காவது ஸ்பேருக்கு வேணால் இது எடுத்துக்கலாம். லாஜிடெக் யூஸ் பண்ணுற ஆளுங்க யாராவது ஸ்பேருக்கு வேணும், அதுக்குள்ளே இருக்கிற ஐசி வேணும்னும் போது இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் லாஜிடெக் ஹோம் தேட்டரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் கீபோர்டு தான் பார்த்துட்டு இருந்தோம், யமகா கம்பெனியோடது. இதோட விலை கேட்டிங்கன்னா ஒரு 6000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அந்த அண்ணன். இது ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 40,000 வரும்னு நினைக்கிறேன் அப்போது ரேட்டுக்கு. இப்போது இங்கே சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு 6000 வந்திருக்கு. இது மோஸ்ட்லி சர்ச்சில் இல்லை மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது நீடு இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு 6000 கொடுத்து வாங்கினீங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னுமே அது ரிப்பேர் ஆகாத நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் வேணும், உங்களுக்கு லக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஜிடெக் ஊஃபர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இதோட ஸ்பீக்கரு ஒயரு எதுவுமே இல்லை. ஆனால் இதோட விலை பார்த்திங்கன்னா 3000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸ்பீக்கர் இல்லாமல் இந்த லாஜிடெக் ஹோம் தேட்டர் வாங்கிட்டு போயிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது ஸ்பேருக்கு தான் எடுத்தே ஆகணும். இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பீக்கரும் வச்சுருப்பாங்க, ஒயரும் வச்சுருப்பாங்க, சப்வூஃபர் மட்டும் போயிடும். ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து இங்கே வந்து வாங்குவாங்க. அப்படி இல்லைனா போர்டு போயிடும், போர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும்போது இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு போர்டுலாம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஐஃபோனோட விலை ஒரு 1500 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஒர்க்கிங் கண்டிஷனானு கேட்டேன். இல்லை தெரிலப்பா, இருக்கிற கண்டிஷன் தான் சொன்னார். சப்போஸ் இது ஆனால் கூட இது வந்து வருஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இது யூஸ் ஆனால் கூட இது ஒரு பேசிக் மாடல் மாதிரி தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிலிப்ஸோட 5.1 ஹோம் தேட்டர் பார்த்துட்டு இருந்தேன். இதில் யூஎஸ்பி எஸ்டி கார்டு போடலாம். ஆனால் ப்ளூடூத் மட்டும் கிடையாது. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஹோம் தேட்டர்லாம் நம்ம பார்த்து எடுக்கலாம். ஸோ ஹோம் தேட்டருக்காக தான் நான் மோஸ்ட்லி அந்த இடத்துக்கே போவேன். நான் அதே மாதிரி தான் இதை இன்றைக்கி பார்த்தேன். ஒரு 1500 கொஞ்சம் அதிகமான ப்ரைஸு தான். ஆனால் இதை வாங்கினீங்கன்னா ஒரு 800 வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரேட்டாக தான் இருக்கும். ப்ளூடூத் மட்டும் இருக்காது. ப்ளூடூத் டிவைஸை நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணி ஸோ இந்த 5.1 ஹோம் தேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். யாருக்காவது வீட்டில் போர் அடிக்குது, இல்லை நம்ம வீட்டில் படம் பார்க்கணும், டிவியில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்க்கணுன்னும் போது பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் தேட்டர் மாற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா அந்த ரேட்லேருந்து ஒரு பாதிக்கு பாதி ரேட்டு கேட்டு பார்க்கலாம். ஸோ முடியாதுன்னா முடியாது தான். ஸோ கிடச்சிதுன்னா நம்மளுக்கு லக்கு. ஸோ பல்லாவரம் சந்தை அதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு பிலிப்ஸ் ஹோம் தேட்டர் பார்த்தேன். இதுவுமே ஒரு 5.1 ரேஞ்சு ஹோம் தேட்டர் தான். இதில் ப்ளூடூத்தெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத்தும் யூஎஸ்பி எஸ்டி கார்டு டைப்புன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். 2000 ஒர்த்தாக கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 1500 கேட்கலாம். ஏன்னா ப்ளூடூத் இருக்கிற ஹோம் தேட்டராக இருந்தால் நம்மளுக்கு ஒரு 1500 பெஸ்ட்டு தான். அதுவும் 5.1 2.1 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1000 ருபீஸு கேட்கலாம். எனக்கு ஒரு 400 500 ஹோம் தேட்டர் வாங்கியிருக்கேன். ப்ளூடூத் ரேஞ்சோட நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு இடத்துல வந்து தந்துடுவாங்க, ஒரு இடத்துல தரமாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் கடையிலே வந்து எஃப்என்டி ஒன்று பார்த்தேன். இது ப்ளூடூத்து ப்ளஸ்ஸு யூஎஸ்பி எஸ்டி கார்டு போடுற டைப்பு தான் இது. ஆக்ஸ் கூட இருக்குது. இது வந்து மல்டிமீடியா ஸ்பீக்கர். இது நம்ம வந்து டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் பெஸ்ட்டாக வாங்கினேன்னா இது ஒரு 1000 வாங்குவேன். இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா
இந்த மாதிரி 2.1 5.1லாம் உங்களுக்கு ஒரு ரூ. 1000லேருந்து ஒரு ரூ. 1500 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டயே ஒரு எல்ஜி ஹோம் தேட்டர் ஒன்று இருந்துச்சு. இதோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் பார் நம்ம ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன், ஒயர்லெஸில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஒயரே இதில் வந்து கனெக்ட் பண்ண தேவையில்ல. சவுண்ட் பாருக்கு மட்டும் ஒயர் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம சப்வூஃபருக்கு வந்து ஒயர் கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ரெண்டுமே ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகி இது வேலை செய்யும். இதை நான் ரேட்டு கேட்கும்போது அவர் இது போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் ரேட்டு பெருசாக கேட்கல, வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சோஃபா செட் பார்த்துட்டு இருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். பார்க்க நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருந்தது இந்த சோஃபா. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை நான் ஒரு 10,000 கேட்டேன். 10,000 கிடைக்குமாண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைடா தம்பி, கடையில் வாங்கினேன்னா கொஞ்சம் அதிகம், நல்ல குவாலிட்டியில் இருக்குது, சிங்கிள் டேமேஜ் கூட எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நான் 13,000 தரேன் ஃபைனலாக அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒரு 10,000 எதிர்பார்த்தா அவர் வந்து ஒரு 13,000 கிட்ட சொன்னார். ஸோ பார்கனிங் பண்ணால் நின்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த JBLோட பார் 2.1 ஹோம் தேட்டர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கிட்ட வருது ஆன்லைனில். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4,000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டேன் ஃபைனலாக எவ்வளோண்ணா பண்ணுவீங்க அப்படின்னும் போது, ஸோ 3,000 பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த அண்ணன். 3,000 இந்த JBL ஸ்பீக்கர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து. கடையில் வாங்கினீங்கன்னா 12,000. இங்கே 3,000 ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் HDMIயும் டால்பி அட்மாஸ், அதாவது டால்பி ஆடியோலாம் இதில் இருக்குது. கண்டிப்பாக இது ARCலாம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதுவுமே கொஞ்சம் ஆக்டிவ் ஸ்பீக்கர் தான். நம்ம சவுண்ட் பார் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு இது ப்ளூடூத் வழியாக இந்த சப்வூஃபரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்வூஃபர் எந்த டைரெக்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த 3,000 கொடுத்து வாங்கினோன்னா ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பேனசானிக் ஹோம் தேட்டர் ஒன்று பார்த்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 400 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இதை வந்து நான் அடித்து பேசி ஒரு 250 நான் பேசி வாங்கிட்டேன். நான் 200 கேட்டேன். ஆனால் அவர் 250 ஃபைனல் பண்ணிக்கலாம்ப்பான்னு சொன்னார். நான் 250 பேசி வாங்கிட்டேன். இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு 4,500 கிட்ட வரும் ஆன்லைனில். நான் இங்கே வந்து ஒரு 200 குத்தி இவர்கிட்ட வாங்கிட்டேன். ஆன் ஆகாது தான் நினச்சி போய் செக் பண்ணேன். ஆனால் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அது பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் இந்த பையா கிட்ட இந்த முறுக்கு புளியிற மிஷினை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவர்கிட்ட கேட்டேன், பையா உங்ககிட்ட இந்த நான் மிஷின் வாங்கிட்டு போனேன், நீ பண்ணால் மட்டும் கரெக்டாக வருது, ஆனால் நான் பண்ணால் மட்டும் வர மாட்டேங்குது பையா அப்படின்னு கேட்டால், இதை கரெக்டாக பண்ணணும் பையா அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் பண்ணால் மட்டும் கரெக்டாக அந்த பேட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் நான் வீட்டில் எடுத்துன்னு வந்து பிசைஞ்சு கிசைஞ்சு பண்ணால் கூட வரவே மாட்டேங்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா ₹300. ஸோ அவங்க நேக்காக பண்ணுறாங்க, நம்மளுக்கு பண்ண வரலையோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் பார்த்துட்ருந்தோம். இந்த லேப்டாப் ரேட்டு வந்து ஒரு ₹4000 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். i3 ஜென்ரேஷன் Windows 7 ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார். ஃபோட்டோலாம் காமிச்சார் என்கிட்ட. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாவே நீட் கண்டிஷனில் தான் இருக்குது. யாருக்காவது காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ பல்லாவரம் சந்தைக்கு போய் பாருங்கள். இந்த வாரம் அது சேல்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அடுத்த வாரம் வரும். பல்லாவரம் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஒரு செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் வேணும் இல்லை ஸ்பேர் வேணும்னா கண்டிப்பாக பல்லாவரம் சந்தைக்கு போய் பாருங்கள்.